குளக்கரையில் நண்பர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்ப்போம். ஐயா வணக்கம். எப்படி மீன் பிடிப்பு எப்படி டைம் பாஸுக்காகவா? சரி, ஏதாவது கிடைச்சா? ஒன்றும் கிடைக்கலையா? சரி, தலைவர்கிட்ட கிடைக்கான்னு பார்ப்போம். ஐயோ, தலைவருக்கு யோகம் அடிச்சிட்டா. ஐயா ஆமாம். ஆஹா, இது என்ன மீன் தலைவர்? அது தேலியா? அப்படி ஒரு மீன் இருக்கா? முசின்னு சொல்லக்கூடியதா? முசி தானே? ஓ, இது வேறையா? ஓ, இது கொட்டுமா? ஓ, அந்த மீசை இருக்கு. ஆ, ஐயோ, தண்ணியில் கொண்டு போட்டால் கிடக்கு. எவ்வளோ நாள் தண்ணியில் போட்டால் கிடக்குமா? தேலி இல்லையா? இதே மாதிரி முசின்னு ஒரு மீன் இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம நாட்டில் தடை பண்ணியிருக்கு முசியை வளர்த்ததுக்கு. அப்படி தானே? வளர்த்தக்கூடாது இல்லையா? அது வந்து கோழி வேஸ்ட்டு எல்லாமே தின்னும், சாக்கடையிலையும் வளரும். அப்படி தானே? இந்த மீனில் ஒன்று நான் வீட்டில் கொண்டு போட்டிருக்கேன். அப்படியா? வளர்க்குதா? மாதம் 3 மாதத்துக்கு மேலே. 3 மாதத்துக்கு மேலே ஆச்சா? தண்ணியில் போட்டிருக்கா? சோறு ஏதாவது கொடுப்பீங்களா? சோறு போட்டு சாப்பிடும். வேற ஏதாவது புல்லு? அதெல்லாம் தின்னாது. புல்லு தின்னாது, புண்ணாக்கு சாப்பிடும். சோறு இந்த மாதிரி வேஸ்ட்டுலாம் தின்னு. ஆ, சரி சரி. தொட்டியில் தண்ணி வைத்து வைப்போம்ல, அதில் இந்த கூத்தாடி புழு எல்லாம் வந்து தின்னு எடுத்துரும். ஓ, சரி சரி. அப்போ மீன் பாழாகாமல் இருக்கு. நம்ம மீன் விளக்கு நேரத்தில் கூத்தாடி புழு எல்லாம் வராது இல்லையா? அப்போ ஆண்டவன் இயற்கையிலே நாடை சுத்தப்படுத்துறதுக்கு எல்லாம் படைச்சிருக்காரு இல்லையா? சரி சரி. சாருக்கு இந்த ஊரா வெளியூரா? இந்த ஊர் தான். ஆ, 3ஆம் தெரு. ஓ, 3ஆம் தெரு. இன்னைக்கு மழைனால வேலை இல்லை இல்லையா? வேலை இல்லாத நேரத்தில் ஒரு பொழுதுபோக்கம். ஒரு நேற்று நிறைய கிடைச்சா? எப்படி சமையலுக்கு தானே பயன்படுத்துவியா? இது ஒரு 5 கிலோ 10 கிலோ எல்லாம் உள்ள மீன் இதில் உண்டா? இருக்கா? அப்படியா? ஐயோ, விழாது இல்லையா? எது விளப்பு மீனா? அது யாராவது குஞ்சு விட்டு வளர்ந்ததா? குஞ்சு விட்டு வளர்றது போட்டிருந்தாங்க முதல்ல. வேஸ்ட் எல்லாம் கொண்டு போடுறதுனால தடை பண்ணிட்டாங்க. ஓ, வேஸ்ட் போடுவாங்களா? ஓஹோ. இப்போ குத்தகை கொடுத்துருக்க அந்த இடத்துக்கு? குத்தகை கொடுக்க அங்கே ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல தான் குத்தகை. ஓ, மேலையா கொடுத்துருந்தாங்க. அந்த குளத்துக்கு பேர் என்ன? அது வந்து பெருமாள் குளம். இது வந்து சிவன் குளம். சிவன் குளம். கல்குளம் எங்கே இருக்கு? கல்குளம் தான். இதான் கல்குளமா? அப்படியா? ஓ, 4 சைடும் அந்த கல் படி கட்டியிருக்கேனா இல்லையா? இதுதான் கல்குளம் சிவன் கோயில் இல்லையா? 7வது சிவாலயம். இது அழகா இருக்கு. இந்த தெப்ப தண்ணி நிரம்பி இருக்கு. பார்க்க 10-20 நாள் தான் இருக்கு. இல்லை தெப்பம். ஓ, தெப்பம் ஓடுமா? இப்போ தெப்ப திருவிழா நான் இதுவரை பார்த்ததே இல்லை. நல்லா இருக்கும் இல்லையா? அதை மிதப்ப மாதிரி கட்டி சுற்றி வருமா? பூஜைகள்லாம் நடக்கும் இல்லையா? ஆமாம், கம்பெல்லாம் வச்சு கட்டி அதை கயிறு கட்டி இழுப்பாங்களா? இந்த அந்த நடுவில் இருக்க மண்டபத்தை சுற்றி வருவாங்களா? இப்படி சுற்றி வரும் இல்லையா? சரி. தண்ணி நல்லா சுத்தமாக இருக்கு. இது வெளியே சேனல்லேருந்து வரக்கூடிய தண்ணியா? ஆமாம், சேனல்லேருந்து வந்து அந்த குளத்தில் இறங்கி குளத்துல இருந்து இங்கே வரும். சரி. இது மறுகால் இருக்கா? அதுக்கு நிரம்பி வச்சு நாங்கள் போயிடும். சரி சரி. மற்றபடி நாளில் என்ன வேலைக்கு போய்? ஹோட்டல் வேலை. ஓ, சரி சரி. இன்னைக்கு வேலை லீவாக இருக்க நேரத்தில் அந்த லீவை பயன்படுத்துதியா? அழகாக பயன்படுத்துதியா? சில ஆட்கள்லாம் தப்பான வழியிலே போகுது, நேர போக்குக்கு. அப்படி தானே? நீங்கள் நல்லா உற்சாகமாக இருக்குதுயா. சில ஆட்களெல்லாம் உற்சாகத்தை வேற மாதிரி கொண்டாடும், நமக்கு தேவையில்லை இல்லையா? சரி. அடுத்த ஒரு பக்தர் வந்தார். ஐயோ தலைவர, வீடியோவில் உங்களை காட்டலாமா? காட்டக்கூடாதா? காட்டக்கூடாது. சரி. ஏன்னா ஆஹா, பார்த்தீங்களா? ஐயோ, இவருக்கு என்ன மீன் இது? என்ன மீன் தலைவர? தேவசம் போடா? ஓ, எப்படி? போலீஸ் உண்டா? அதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு யாருக்கும் குத்தகை கொடுக்க இல்லையே? ஐயோ ஐயோ, அதுவும் போச்சா? கிடைச்சதும் போச்சா? ஐயோ, அதுக்கு நீ ஆயுசு இருக்கு இல்லையா? எடுக்க மாட்டீங்களா? அது என்ன மீன் அது? அதுக்கு பேர் என்ன? உழுவையா? உழுவ மீன். உழுவ மீன்னா கிழங்கு மீன் சொல்லுவேன். அதுதானே? கடலில் எல்லாம் கிழங்கு மீன் இருக்க மீன் உண்டு, உழுவ மீன். அதை அதிகமாக ஆட்கள் வாங்காது. அந்த மாதிரிப்பட்ட சைஸ். டேஸ்ட் இருக்காது இல்லையா? உப்பு புளியும் பிடிச்சாது. அப்படி தானே? ஓ, நமக்கு மனசுக்கு பிடிச்சாது. மனசுக்கு பிடிச்சாலும் எல்லாம் சாப்பிடும். இதுக்கு இறை என்ன போடுவிய?
மண் புழு தான். மண்புழு. சில ஆட்கள் மைதா மாவு போடும். மைதா மாவு போட்டு பிடிக்கலாம். போட்டு பிடிக்கலாம் இல்லையா? சரி. கோழி குடல். சரி, இந்த ஊருக்கு சிறப்பு விசேஷமான செய்திகள் ஏதாவது இருக்கா? சிறப்பு விசேஷம் தான் சிவாலய ஓட்டம் தான். சிவாலய ஓட்டம் சிறப்பு இல்லையா? ஆனால் நிறைய ஊரில் குளங்கள் எல்லாம் சுத்தம் இல்லாமல் அசுத்தமாக இருக்குது. இந்த சுத்தமாக இருக்குது இந்த குளம். இதில் வந்து தண்ணி எப்போ இறங்கிட்டு இருக்கு. இறங்கிட்டு இருக்கு இல்லையா? இல்லை, இறங்கிட்டு இருக்கு மட்டும் இல்லை, இந்த குளத்தை சுத்தமாக வச்சிருக்கு. கோயில் இருக்கிறதுனால இருக்குமோ? எப்போ சுத்தமாக இருக்குது, நல்லா நீட்டாக வச்சுருக்கு. பக்தர்களா ஊர் மக்கள் எல்லோரும் நல்லா வச்சுருக்கு. அசுத்தம் பண்ண விட மாட்டாங்க. அசுத்தம் பண்ண விட மாட்டாங்க இல்லையா? இது கேட்குறதுக்கு ஆள் இருக்குது. நிறைய இடங்களில் கேட்க ஆள் இல்லாமல் கிடக்கு. ஓ, போலீஸ் பாதுகாப்பு உண்டு இல்லையா? சரி சரி. போலீஸ் பாதுகாப்பு குளத்துக்குன்னு இல்லையா மொத்தத்தில்? சரி. நம்ம இனி ஒரு நண்பர் இருக்கார், அவர்கிட்ட ஏதாவது கேட்டால் சொல்லுவாரான்னு தெரியல. சொல்ல மாட்டார் இல்லையா? சரி தலைவரை, முகத்தை காட்டாத ஏதாவது பேசலாம் உங்களுக்கு? ஆஹா, அடுத்த ஒரு தலைவர் வராரு. தலைவரை வாருங்க, அவர் நல்ல ஒரு செய்தி எடுப்போம். நம்ம இவர் இந்த ஊருக்காரரா வெளியூருக்காரரா? எல்லாம் இந்த ஊர் தானே? எல்லாம் ஒரே இடத்துல வந்தால் எப்படி ஆகும்? மீன் கிடைக்குமா? இதை வெளியில் தண்ணி பாயக்கூடிய இடத்துல இல்லை புதிய மீன் வரும். நேற்றைய பிடிச்சாளா? ஓ, இப்போ 3-4 பேர் இருக்குது. ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியல. ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கிடைச்சிது. கெட்ட நேரம் உள்ள மீன் வந்து பிடிபடும் இல்லையா? நல்ல நேரம் உள்ள மீன் ஓடிடும். ஆயுசு முடிஞ்சு பிடிபடும். எப்படி தானே? எல்லாம் மேலே இருக்கிறது தானே இதுகளுக்கு விதியை வகுக்கிறது. சரி தலைவரை, முன்னால் இங்கே சின்ன வயசில் படங்களுக்கெல்லாம் போயிடலாம். சினிமா படம் முதல்ல பார்த்த படம் அது ஞாபகம் இல்லை இல்லையா? சரி. தலைவரை வீடியோ என்ன வான வேடிக்கையா? தலைவரை வான வேடிக்கை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் தலைவரை. யூடியூப்ல வரும் பிறகு சிக்கலாகி போவோம். வான வேடிக்கை இல்லையா? சரி 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 இருக்கட்டும். சரி 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 இருக்கட்டும். மறக்க முடியாத பாட்டில் 2 வரி பாடலாமா தலைவரை? வயசு தாண்டி போச்சா? இல்லை இருந்தாலும் நீங்கள் அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி படம் எல்லாம் பார்த்துருப்பீங்களா இல்லையா? மீன் ஒன்று மாட்டுது இல்லையா? நல்ல ஒரு மீன் மாட்டினா நானும் ஒரு மீன் உங்கள்கிட்ட வாங்கலான்னு பார்க்கேன். நேற்று வந்ததாக கிடைக்கும் இல்லையா? சரி, குளிக்கிறதுக்கு ஆண்களுக்கு தனி ஏரியா பெண்களுக்கு தனி ஏரியா அப்படி உண்டா? அப்படி இல்லையா? ஆள் இல்லைன்னா எங்கே வேணாலும் குளிக்கலாம் இல்லையா? சரி சரி. ஏன்னா 2 மகளிர் வந்துருக்கு. அவங்க வரும்போது நம்ம இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்க கூடாது இல்லையா? அப்படி தானே? அவங்க வரும்போது நம்ம மாற வேண்டியதுதான். நம்ம மாறணும். மகளிருக்கு தானே முக்கியத்துவம் இல்லையா? வாருங்கள். அங்கே வர மாட்டாங்க இல்லையா? அது தடை பண்ண பகுதியா? யாகசாலையா? ஐயோ, இங்கேயே ஒரு மகளிர் இருக்கு. சரி தலைவரே, அப்போ நான் இந்த கதையை முடிக்கட்டுமா?